ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிருபா bridal ஸ்டுடியோ. ஸோ இந்த சேனலுக்கு நிறைய பேர் மாற்றியாச்சு. இதுதான் ஃபைனல் நேமாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் கிளாஸ், பியூட்டிஷியன் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கிளாஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டிப்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டம்மி பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய ஸ்டூடெண்ட்காக. ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கும் அப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்து பண்ணி காட்டுறதுக்காக வந்து இந்த இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி ப்ளஸ் ஒரு ஆயில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம போடுற மேக்கப்பை வந்து ரப் பண்ணுறதுக்கு, அதாவது ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து அந்த லிக்விட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிலிக்கான், அதாவது லப்பர் மாதிரி இருக்குது. கையில் வந்து டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இல்லாமல் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி, இப்போ நம்ம ஸ்கின்னில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தொட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னா, ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம போடுறதுக்கு, ட்ரா பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ஐப்ரோ கிட்ட பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்னதாக ஹேர் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஆங்கிள் வந்து ஈஸியாக இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து தெரியும். ஆர்ச்சுக்கிட்ட பார்த்திங்கன்னா சில பேர் ரவுண்டு வைப்பாங்க, சில பேர் வந்து நல்லா அதாவது ஆர்ச் இருக்க மாதிரி வைப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த இடம் மட்டும் ப்ளைனாக கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கோட ஹேர் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இப்போ ஐப்ரோ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா லிக்யூட் பேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அப்ளை ஆகுது. ஸோ கொஞ்சம் க்ரீமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து உட்கார மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கனால பார்த்திங்கன்னா வலிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஐப்ரோலாம் அது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது பவுட்ரு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு ஃபார்மில் இருக்கிறத வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஐப்ரோ வந்து போட போகிறீங்க அப்படின்னா பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐப்ரோ பவுட்ரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. இதே டேரெக்டாக வந்து நம்ம பவுட்ரு இது அப்ளை பண்ணும்போது உள்ளார வந்து செட் ஆகலை. ஸோ நிறைய கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நான் 2-3 விதத்தில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ மேக்கப்னு வரும்போது சேம் அதே பாயிண்ட் தான் வரும். டேரெக்டாக நம்ம ஐஷேடோ எடுத்து அங்கே வைக்கும்போது அது அங்கே சீட் ஆகலை, அதாவது உட்காரலை, கலர் வந்து பிளெண்ட் ஆகலை. அதே நேரம் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுட்ரு அப்ளை பண்ணிவிட்டு பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு பவுட்ரு அப்ளை பண்ணாமல் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அந்த இடமே நிறைய கலர் இதாகி பிளெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 2-3 ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இது ஈஸியாக எப்படி நம்ம இந்த லுக் வந்து பண்ணலாம், அப்போ எதில் தான் நம்ம பண்ணுறது, எப்படி பண்ணால் அது ஃபினிஷிங் நல்லா வரும் அப்படின்னா, லிக்யூடு டைப்பில் இருக்கிற கன்சீலர்ஸ், லிக்யூடு டைப்பில் இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக பவுடர் பியூட்டி பிளெண்டர் வச்சு லைட்டாக அந்த பவுடரை பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லுக் க்ரியேட் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து எனக்கு நீட்டாக வந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் வந்து லுக் வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ பண்ணிகிட்ருக்க அந்த மேக்கப் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து பவுட்ரு வச்சு லைட்டாக செட் பண்ணி அதை வச்சே பிளெண்ட் பண்ணிவிட்டு, கன்சீலரை பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு போட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு நம்ம கேட்குற அந்த கலர் பிளெண்டிங் வந்து கிடச்சிச்சு. ஸோ நம்ம டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன், டாப்பில் வந்து ஒரு ப்ரௌன் கொடுத்துருக்கேன், நல்ல ஒரு ப்ரௌனும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஆரஞ்சை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 3 வந்து பிளெண்ட் ஆகி ஒரு ஃபேண்டா கலர் மாதிரி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கலர் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணும்போது உட்காரலை. ஸோ ஹேண்ட் அப்ளை பண்ணி அந்த கிளிட்டர் வந்து நான் வந்து லைட்டாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேண்டில் அப்ளை பண்ணி போட்ட ஒரு லுக். நம்ம எல்லா நாளுமே வந்து கையில் அப்ளை பண்ணி போடும்போது ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நம்ம பிளெண்டிங் வந்து ஈஸியாக காட்டலாம், கலர் பிளெண்டிங் ஈஸியாக காட்டலாம். ஸோ ஐ டம்மியில் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது ஐ டம்மிலையும் நம்ம சூப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ க்ரீம் பேஸ்ட்டை கொஞ்சம் போடுறீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லை லிக்விட் பேஸ் போடுறீங்க அப்படின்னா லைட்டாக பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக பிளெண்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் ஐ டம்மி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸ் டைமிங்கில் நம்ம கையிலே போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ க்ரீஸில் என்ன, அவுட்ரு கார்னர்னா என்ன, இன்டர் கார்னர்னா என்னன்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு ஐ டம்மி ரொம்பவே யூஸாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.